வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கத்திரிக்காய் சேர்த்து கடைசல் பண்ண போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்குங்க. கூட ஒரு சட்னி வச்சுட்டு இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம், பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 2 சேர்த்திக்கிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்திருக்கிறோம், வதக்கி விடலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்குங்க. வரமிளகா சேர்த்துருக்குங்க. வரமிளகா முன்னாடியே சேர்த்திக்கிங்க, நான் மறந்துட்டு மறுபடியும் சேர்த்துனேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயும் ஒரு 4 கத்திரிக்காய்ங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இப்போ இது ரெண்டுமே கடைஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்துணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலை பாருங்கள். அது பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்திருக்கிறோம், அதை பொறுத்து சேர்த்திக்கிங்க. நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ பருப்பு சேர்த்திக்கிறேன். சும்மா கொஞ்சமாக பாசி பருப்புங்க. நல்லா வெந்துருச்சு. இது சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக சேர்த்துருக்குங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்தணுன்ட்டு இல்லை, சேர்த்தோன்னா சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க, நல்லா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டோம்னா போதும். இந்த மாதிரி வந்துடுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.